8th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை வந்து நீங்கள் ஒரு 30 கொஸ்டின்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, இறையரசனின் இயற்பெயர். ஆன்சர் டி, சேசுராஜா தான் வந்து பார்த்திங்கன்னா இறையரசனுடைய இயற்பெயர். இரண்டாவது கேள்வி, திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? ஆன்சர் டி, மாணிக்கவாசகர் தான் பார்த்திங்கன்னா திருவெம்பாவையை இயற்றியிருந்திருப்பாங்க. திருப்பாவை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள். ஸோ ஆண்டாள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாவை. திருவெம்பாவை அப்படிங்கிற பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர். மூன்றாவது கேள்வி, மு மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நிறைய தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மு மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர் பி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. நான்காவது கேள்வி, சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாரதியாரை புகழ்ந்திருப்பார். நெக்ஸ்ட் ஒன், ஐந்தாவது கேள்வி, தொல்காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது? தொல்காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது? எழுத்து, சொல், பொருள் சொல்லிட்டு 3 அதிகாரம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அதிகாரமும் பார்த்திங்கன்னா 9 இயல்களை கொண்டிருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் வந்துட்டு பி, 9 இயல்களை கொண்டது. ஆறாவது கேள்வி, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், நிறைய தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? ஸோ வாணிதாசன் தான் பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு அரசுடைய செவாலியர் விருது வழங்கியிருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் பிரெஞ்சு அரசிட்ட வந்து பார்த்திங்கன்னா செவாலியர் விருது வாங்கியிருந்திருப்பார். ஓகேங்களா? வாணிதாசன். நெக்ஸ்ட் ஒன், ஏழாவது கேள்வி, தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி, ஸோ பக்தவச்சல பாரதி தான் பார்த்திங்கன்னா தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருந்திருப்பார். பக்தவச்சல பாரதி. நெக்ஸ்ட் ஒன், அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? ஸோ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் சொல்லிட்டு 3 பால்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால் வந்துட்டு எத்தனை இயல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, ஸோ அறத்துப்பால் வந்து பார்த்திங்கன்னா 4 இயல்களை கொண்டது. 9வது கேள்வி, நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது? நீலகேசிங்கிற காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா 5 காப்பியங்களில் ஒன்று தான் நீலகேசி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது? ஆன்சர் ஏ, ஸோ 10 சருக்கங்களை கொண்டது. 10வது கேள்வி, மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ, கவிமணி தேசிய விநாயகர் தான் பார்த்திங்கன்னா மலரும் மாலை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர். 11வது கேள்வி, சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? சுஜாதாவோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இயற்பெயர் எல்லாத்துக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சுஜாதாவோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி, ஸோ ரங்கராஜன் தான் பார்த்திங்கன்னா சுஜாதாவுடைய இயற்பெயர். 12வது கேள்வி, குமரகுருபவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? குமரகுருபவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் சி, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். குமரகுருபவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சி, நாலடியார். ஸோ இந்த நாலடியார் வச்சு ஆல்ரெடி நாலடியாரும் திருக்குறள் 4ம் 2ம் சொல்லுக்குறுதின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்து இது எந்த 2 நூல்களை குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குறுதினா 2 வரிகளை உடையது பார்த்திங்கன்னா திருக்குறள், 4 வரிகளுடையது நாலடியார். ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்திங்கன்னா இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின். 4ம் 2ம் சொல்லுக்குறுதி எந்த கொட்டேஷன் எதை குறிக்குதுன்னா திருக்குறளும் நாலடியாரும். நெக்ஸ்ட் ஒன், இளமை விருந்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? இளமை விருந்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ, திருவி கல்யாண சுந்தரனா தான் பார்த்திங்கன்னா இளமை விருந்து அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர். 15வது கேள்வி, ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோட பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஆன்சர் பி, பீசா குப்புசாமி தான் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். 16வது கேள்வி, நம்பியார் ஊரார் தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்? நம்பியார் ஊரார் தம்பிரான் தோழன் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பி, சுந்தரர் தான் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர். 17வது கேள்வி,
கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் பி 150 பாடல்களை கொண்டது. 18வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதாத நூல் எது? ஸோ கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதாத நூல். ஸோ இது அவர் தான் கன்னிவாடிங்கிற நூல் அவர் எழுதியிருப்பார். குணச்சித்திரங்கள் எழுதியிருந்திருப்பார். உப்புக்கடலை குறிக்கும் பூனை. ஸோ இது மூணுமே அவர் எழுதியிருந்திருப்பார். கண்ணீர் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா மு மேத்தா தான் எழுதியிருந்திருப்பார். ஸோ இது எழுதாத நூல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் பூக்கள். 19வது கேள்வி, கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? ஆன்சர் சி 599 தாளிசைகளை கொண்டது. 599 தாளிசைகளை கொண்டது. கோடையும் வசந்தமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? 20வது கேள்வி, கோடையும் வசந்தமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ மீ ராஜேந்திரன் தான். அதாவது மீரான்னு சொல்லப்படுற மீ ராஜேந்திரன் தான் பார்த்தீங்கன்னா கோடையும் வசந்தமும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர். 21வது கேள்வி, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, தமிழ் 3000 சொல்லுவாங்க. ஓகேங்களா? திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? தமிழ் 3000 இந்த இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இதையும் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. திருமந்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3000 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ் 3000 சொல்லுவாங்க. இது எழுதுனது திருமூலர். 22வது கேள்வி, குணங்குடி மஸ்தான் சாஹிபு இயற்றாத நூல் எது? கீழ்கண்டவற்றுள் குணங்குடி மஸ்தான் சாஹிபு இயற்றாத நூல் எது? ஆன்சர் டி. ஓகேங்களா? ஸோ எக்கால கண்ணி, மனோன்மணிய கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி, இது மூணே பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பார்த்தீங்கன்னா குமரகுருபர் தான் ஏற்றிருந்திருப்பார். நெக்ஸ்ட் ஒன், 23வது கேள்வி, சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? ஒரே ஒரு தடவை தான் வரும். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ சோ விருதாச்சலம். ஓகேங்களா? ஸோ புதுமை பித்தன்னு சொல்லப்படுற சோ விருதாச்சலம் தான், அவருடைய இயற்பெயர் தான் விருதாச்சலம். அவர் தான் பார்த்தீங்கன்னா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர். நெக்ஸ்ட் ஒன், 24வது கேள்வி, ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ ஸோ புதுமை பித்தன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிற சிறுகதையுடைய ஆசிரியர். 25வது கேள்வி, வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார்? வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆன்சர் ஏ மு மேத்தா தான் பார்த்தீங்கன்னா வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் டி பீசா குப்புசாமி தான் பார்த்தீங்கன்னா இந்த நூலுடைய இந்த குறிப்புகளுடைய ஆசிரியர். ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பீசா குப்புசாமி. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். நெக்ஸ்ட் ஒன், 28வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் குமரகுருபரலால் இயற்றப்படாத நூல் எது? கீழ்கண்டவற்றுள் குமரகுருபரலால் இயற்றப்படாத நூல் எது? ஸோ நீதிநெறி விளக்கம், கைலை கலமகம், சகலகலா வழிமாலை, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபர் தான் ஏற்றிருப்பார். முருகன் அல்லது அழகு இவர் ஏற்றப்படாத நூல். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் பார்த்தீங்கன்னா முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற நூலை ஏற்றிருந்திருப்பார். 29வது கேள்வி, தலைமைச் செயலகம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? தலைமைச் செயலகம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பி, அதாவது ரங்கராஜன். சுஜாதாவோட இயற்பெயர் தான் பார்த்தீங்கன்னா ரங்கராஜன். ஸோ அவருடைய நூல் தான் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம், என் இனிய இந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுஜாதா, அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜன். நெக்ஸ்ட் ஒன், பலவை என்பதன் பொருள் என்ன? பலவை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சி ஸோ முதிர்ந்த மூங்கில் அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த 30 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.